உயர்ந்த உணர்ச்சிகள் என்பவை ஆற்றல், அன்பு, நன்றி அல்லது மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளை நீங்கள் உணரும்போது அது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு ஆற்றல், எனர்ஜி. இந்த உயர்ந்த உணர்ச்சி நிலையில் நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் உடலில் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் உயர் அதிர்வெண் கொண்ட ஆற்றல் உருவாகும். ஆற்றல் மையம் மற்றும் புதிய தகவல். நீங்கள் தியானத்தில் உங்கள் சரீரத்தின் ஆற்றல் மையங்களில் எனர்ஜி சென்டர்ஸ் கவனம் செலுத்தி இந்த உயர்ந்த உணர்ச்சிகளாலான ஆற்றலை உருவாக்கும்போது அந்த மையத்தை சுற்றி ஒரு ஒருங்கிணைந்த ஆற்றல் புலம், கொஹிரண்ட் எனர்ஜி ஃபீல்ட் உருவாகிறது. இந்த ஆற்றல் புலம் உங்கள் உடலின் செல்களுக்கும் உறுப்புகளுக்கும் புதிய மற்றும் ஆரோக்கியமான தகவல்களை கொடுக்கிறது. இதன் மூலம் உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி சமநிலைக்கு ஹோமியோஸ்டேசிஸ் திரும்புகிறது. சுருக்கமாக, உங்கள் எண்ணங்களும் கவனமும் உங்கள் உடலின் செயல்பாட்டை மாற்றியமைக்கின்றன. கவலை, பயம், கோபம், அவநம்பிக்கை போன்ற உயிர்வாழும் உணர்ச்சிகளில் சர்வைவல் இமோஷன்ஸ் நீங்கள் சிக்கிக் கொண்டால் உங்கள் உடலில் உள்ள ஆற்றல் குறைகிறது. இந்த ஆற்றல் சீரற்றதாகவும் ஒழுங்கற்றதாகவும் இன்கோஹிரண்ட் மாறும். இதன் விளைவாக உங்கள் உடல் நோய்வாய்ப்படத் தொடங்குகிறது. இந்த தியானத்தின் முக்கிய நோக்கம் இந்த தாழ்ந்த அதிர்வெண்ணில் இருந்து விடுபட்டு உயர்ந்த மற்றும் ஒழுங்கான அதிர்வெண்ணுக்கு மனதையும் உடலையும் மாற்றுவதாகும். 4. ஆழ்மனதின் பங்கு. இந்த மாற்றத்தை நீங்கள் ஜோர கட்டாயமாகவோ வெறும் நம்பிக்கை மூலமாகவோ அல்லது ஆசைப்படுவதன் மூலமாகவோ செய்ய முடியாது. இதை உங்கள் ஆழ்மனதின் சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்கள் உடலின் தன்னியக்க நரம்பு மண்டலத்தை, ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், கட்டுப்படுத்துவது ஆழ்மனம்தான். இதய துடிப்பு, சுவாசம் போன்ற அனைத்தையும் கட்டுப்படுத்துவது அதுதான். 5. பீட்டா மூளை அலைகள். நமது சாதாரண விழிப்பு நிலையில் நம்முடைய மனம் பீட்டா மூளை அலை, பேட்டா பிரெயின்வேவ் வடிவத்தில் இயங்குகிறது. இது சிந்திக்கும், பகுப்பாய்வு செய்யும் மனதின் நிலை. இந்த நிலையிலிருந்து வெளியேறி ஆழ்ந்த நிலைக்குச் சென்றால்தான் உங்களால் ஆழ் மனதை அணுகி இந்த மாற்றங்களைச் செய்ய முடியும். சுருக்கமாக, இந்த பகுதி கூறுவது என்னவென்றால், உயர்ந்த உணர்ச்சிகளுடன் தியானத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் ஆழ் மனதை அணுகி உங்கள் உடலுக்கு புதிய ஆரோக்கியமான கட்டளைகளை கொடுத்து உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளலாம்.